பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சிறுபான்மை கல்வி மேம்பாட்டு அமைப்பு, மேலப்பாளையம் முன்னேற்ற கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் இந்த சிறப்பான விழாவுக்கு என்னை பேச அழைத்ததற்கு முதற்கன் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமைப்பு செய்து வரும் பெரும் பணி நமது ஊரையே தலைநிமிர செய்திருக்கிறது. இதுல ஒரு பெரிய ஒரு என்னன்னு கேட்டாச்சுன்னா, இன்னைக்கு சிறப்பு பேச்சாளராக விருந்தினராக வந்திருக்கிறவர் ஒரு யங் ஆபீசர் மிஸ்டர் அஷ்ரப் அலி. ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். ஏன்னா இந்த இயக்கம் நடக்கிறதே இளைஞர்களால தான். மேலப்பாளையம் ஒரு காலத்துல 50-60களில் எப்படி இருந்ததுன்னு கேட்டாச்சுன்னா, அதாவது நம்முடைய ரங்கூன் கொழும்பு நாட்கள்ல மேலப்பாளையங்கிறது படிப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கல. நிறைய சம்பாதித்தாங்க, கிராமமா சொத்து வாங்கி போட்டாங்க. ஆனா யாரும் ஒரு அண்ணாமலை யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு மேலப்பாளை யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கணும்னு யாரும் நினைக்கல. ஏன் நினைக்கலன்னு கேட்டாச்சுன்னா, அந்த சமயத்துல கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. பெண்ணு கொடுக்கிறதா இருந்தா கூட இளைச்சுவாழ்ந்தாருடைய மகனா இருக்கணும் அல்லது வியாபாரியா இருக்கணும், அதுதான் பொண்ணு கொடுப்பாங்க. ஆனா காலம் இப்ப எப்படி மாறி போச்சு. பிஇ, எம்இ, பிபிஇ இப்படி பார்த்து பொண்ணு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காலம் இப்ப எப்படின்னு கேட்டாச்சுன்னா நாலேஜ் பேஸ்டா மாறிட்டது. இந்த நிலையில நாம இந்த விழாவில் சிறப்பிக்க இருக்கிறது மோட்டிவேட்டட் குட் ஸ்டூடெண்ட். அவங்க சாதனையாளர்களாக இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட இருக்கிறார்கள். இந்த சமயத்துல குட் ஸ்டூடெண்ட்னா யாரு அப்படின்னு கேட்கணும். குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னா ஒரு மார்க் வாங்கினா மட்டும் குட் ஸ்டூடெண்டா ஆக முடியாது. there are qualities for good students. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக பள்ளிக்கூடத்திலிருந்து, அதாவது கேஜியிலிருந்து பிஜி வரை எனக்கு வகுப்பு எடுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அல்லாவுக்கு எல்லா புகழும். அந்த சமயத்துல நான் தெரிஞ்சிருப்பது என்னன்னு கேட்டாச்சுன்னா, ஒரு குட் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, the good student should be highly motivated. மோட்டிவேஷன் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு நீங்கள் மற்றவர்களோடு கம்பேர் செய்து பார்க்கும்போது நாம எந்த சிறந்த நிலையில் இருக்கிறோம், அதை நாம் எப்படி மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம உழைக்க ஆரம்பிக்கணும். So all motivated students, those who work hard, they become high achievers. இந்த அமைப்பு, அதாவது சிறுபான்மை கல்வி மேம்பாட்டு அமைப்புங்கிறது முக்கிய பணியா செய்துட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டாச்சுன்னா லைப்ரரி. நான் ராயம் விசுரேக்கரன் சொல்லாரர்களுக்கு முதல்ல வந்த வார்த்தை என்னது? எப்பரா ஓதுவீராக. சுப்ஹானல்லாஹ். நல்ல புரிஞ்சுக்கங்க, நாம செய்ய மறந்தது என்னன்னு கேட்டாச்சுன்னா, நல்ல ஸ்டூடெண்டா இருக்கிறது படிக்கணும். You have to read comprehensively. That is very important. To be a good student, you have to read comprehensively. நீங்க எப்போ நல்ல படிக்க ஆரம்பிக்கீங்களோ, வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, then you can write effectively. மூணாவதா நிறைய நல்ல ஸ்பீச்சஸ் கேட்கணும்.
அது ஆங்கிலத்தில்தான் இல்லை, தமிழா இருக்கலாம், எந்த மொழியிலையும் இருக்கலாம். நல்ல ஸ்பீச்சஸ் கேட்டீங்கன்னா then you will develop the ability to speak fluently. இந்த அமைப்பை இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மாணவர்கள் மாணவிகளும் நீங்கள் பயன்படுத்தி இந்த 4 ஸ்கில்லையும் வளர்க்கிறதுக்கு நீங்கள் எப்படி to read comprehensively, to write effectively, to speak fluently, and you have to just know that you can also understand and you can really be good leaders. அதாவது நல்ல ஸ்டூடெண்ட்னு சொல்றது கான்செப்டை மெமரைஸ் பண்றவங்க நல்ல ஸ்டூடெண்ட் கிடையாது. they have to understand the concept. நீங்கள் எத்தனை பேர் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க நினைச்சு பாருங்க. 11 வருடங்கள் இந்தியாவில் வேலை பார்த்துட்டு நான் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலாக வளைகுடா நாடுகள்ல, அதுவும் கல்வித்துறையிலேயே வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால, அது மாத்திரம் இல்லை, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் மாத்திரம் இல்லை, ஐஜிசிஎஸ்இ, நேஷனல் கரிக்குலம் ஆஃப் இங்கிலாந்து, இந்த மாதிரி கிராஸ் கரிக்குலம் ஸ்கூல்ஸ்ல பணியாற்ற வாய்ப்பு கிடைத்ததுனால, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் Indian education or the CBSE or the state board and the national curriculum of England or the British education? பிரைமரி லெவல்ல கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனா நம்ம அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து கான்செப்டை புரிய வைக்கிறோமா, இன்னும் அந்த அளவுக்கு நமக்கு ஓடலைங்கிறதா என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனா இப்ப எத்தனையோ ஸ்கூல்கள்ல தனிப்பட்ட முறையில ஆசிரியர் எடுக்கிற முயற்சியினால இது நடந்துகிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதே மாற்றம் நம்ம ஊர்ல ஏற்படணும். நான் அதுக்காகவே நம்ம ஊர்ல இருக்கிற பிரைமரி ஸ்கூல்ஸை எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களை எஃபெக்டிவ் டீச்சர்ஸை மாற்ற முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்தேன். இந்த அமைப்பின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் அந்த முயற்சி நாம வெற்றி அடைகிறதுக்கு நான் மீண்டும் ஒரு 2வது ஒரு முயற்சி எடுப்பேன். ஏன்னா முதல்ல நான் எடுத்த முயற்சி அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆகல. நல்ல டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க, நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கிறதுக்கு எப்படின்னா, நல்ல டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்கறதுக்கு அனுமதிக்கணும். நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் they must ask questions. எப்படி ஒரு தெரியாத கான்செப்டை புரியறதுக்கு ஒரு கியூரியாசிட்டியோட கேள்வி கேட்கணும். நான் என்னுடைய எம்ஏ நாட்களை நினைத்து பார்க்கிறேன். எம்ஏங்கிறது 1973 to 75. That's long time ago, about 35 years ago. அந்த சமயத்துல நாங்க வகுப்புகளுக்கு போறதுக்கு முன்னால என்ன டீச்சர்ஸ் அவங்க லெக்சரர்ஸ் எடுக்க போறாங்களோ, எங்களை குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை படிச்சு நாங்க தயாராகவே போவோம். அப்ப நாங்க கேள்வி கேட்போம். ஆனா கேள்வி கேட்கறத பல ஆசிரியர்கள் விரும்புறதில்லை. அவங்க சொல்ற காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, நீங்க கேள்வி கேட்டாச்சுன்னா நாங்க படிச்சு கொடுக்கறது தடப்படுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே நல்ல மாணவர்கள் கேள்வி கேட்கணும், நல்ல ஆசிரியர்கள் கேள்வி கேட்கிறத என்கரேஜ் பண்ணணும். உதாரணமா பாத்தீங்கன்னு கேட்டாச்சுன்னா, இந்தியன் எஜுகேஷன்ல நல்ல எழுதுவாங்க, ஆனா பேசணும்னு வரும்போது அவங்களால தெளிவா பேச முடியாது. ஆங்கிலத்துல பேசினாதான் தெளிவா பேசுறதுன்னு இல்லை, தமிழ்லயே நாம சொல்ல நினைச்சத அழகா தெளிவா சொன்னாலே அது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். நீங்க அதை வளர்த்துக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சாஃப்ட் ஸ்கில். அது எல்லா வகையிலையும் இந்த அமைப்பின் மூலமாக அதை வளர்க்கறதுக்கும் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த அமைப்பை சேர்ந்த கசாலி அவர்கள்லாம் வந்து ஆங்கிலத்தில் பேசுறதுக்காக நம்ம வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் பல வகைகளையும் மாணவர்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக எத்தனையோ முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க எல்லாரும் பயன்படுத்தணும். இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டாச்சுன்னா, மாணவ பருவத்திலேயே சில நல்ல ஹேபிட்ஸ் வந்து நீங்க உருவாக்கிக்கணும். அதுல நான் அனுபவப்பட்டு இன்று வரை நான் வந்து பிராக்டிஸ் பண்ற ஹேபிட்ஸ் என்னன்னு கேட்டாச்சுன்னா, காலையில 4 மணிக்கே எழுந்துறது. இப்பவும் 4:30 மணி எப்போ சுபு எப்போ அப்போ எழுந்துறது. மைண்ட் வில் பி வெரி ஃப்ரெஷ். நீங்க படிக்கணும்னா உட்கார்ந்து படிக்கிறது அந்த சமயத்துல படிப்பாச்சுன்னா உங்களால ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும். அது மாத்திரம் இல்ல, படிச்சு முடிச்ச பிறகு கூட நீங்க நடனீங்கன்னு கேட்டாச்சுன்னா உங்களுடைய மனசும் உங்களுடைய உடலும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். தயவுசெய்து மாணவர்களே, நீங்க காலையில சீக்கிரமா எழுந்திக்கிற இந்த வழக்கத்தை நீங்க இதுவரை இல்லைன்னு கேட்டாச்சுன்னா ஏற்படுத்திக்கங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல ஓரத்துக்கு போவதற்கு ஒரு அச்சாணியாக அமையும். இது மாத்திரம் இல்ல, உங்க மனசுல இருக்கிற நாம மேலப்பாளையத்திலிருந்து ஒரு சின்ன, அதாவது எப்படின்னா எத்தனையோ வசதிகள் வாய்ந்த இடங்கள் இல்ல, மேலப்பாளையத்திலிருந்து நம்ம உயரத்துக்கு எட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சீங்கன்னு கேட்டாச்சுன்னா அந்த மாதிரி நினைவுகளை நீங்க தூக்கி எறியணும். ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. நம்ம ஊருக்கு வந்து யானைகள் வர்றது ரொம்ப சாதாரணம். இப்ப கொடி எடுக்கிறதெல்லாம் நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். முன்னால கொடி எடுத்தாச்சுன்னா கட்டாயமா யானை. இப்ப என்னுடைய வயதில் இருக்கிறவங்க எல்லாம் யானை பின்னால போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ரெட்டான கொடியோ அல்லது ஒற்றையானை கொடியோ பின்னால போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. யானையை பார்த்தாச்சுன்னா நீங்க பாருங்க, யானையை கட்டி போட்டிருக்கிறது ஒரு கயிற்றுல கட்டி போட்டு வச்சிருப்பான். யானை எவ்வளவு பலம் வாய்ந்தது. யானை நினைச்சாச்சுன்னா அந்த கயிறை ஒரு உழுப்பு உடுப்பணும்னு கேட்டாச்சுன்னா யானை கட்டி இருக்கிற போஸ்ட் அல்லது மரம் கூட சாரிஞ்சிடும். ஆனா யானை செய்யறதில்லை. ஒருத்தர் நடந்து போனவர் வந்து யானை பாகண்ட கேட்டாரு, ஏன் எப்படி நீங்க இந்த யானை இந்த கயிற்றுல கூட எப்படி அடங்கி இருக்குன்னு சொல்லி கேட்டாச்சுன்னா இந்த யானைப்பாகன் சொன்னானா, குட்டியா இருக்கும்போதே இந்த அளவு கயிறையே கட்டி போட்டு இதுல அதை கட்டுப்படுத்த முடியும்னு அதனுடைய மைண்டை நாங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால இந்த கயிற்றை அறுத்துட்டு இந்த யானை போறதில்லைன்னு சொல்லி. இந்த மாதிரி ஷக்கிள்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னு கேட்டாச்சுன்னா உங்களுடைய யானை பலம் உங்களுக்கே தெரியாம போயிடும். அதை நீங்க உடைச்சு எறியணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டாச்சுன்னா வாழ்க்கையில மேல் நிலைக்கு போறதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த அமைப்புல படிச்சுட்டு எத்தனையோ என்ஜினியர்ஸ், எத்தனையோ பேர் வெளிநாட்டுல, குறிப்பா அமெரிக்கால கூட அநேகர் இருக்கிறாங்க. அவங்க இந்த அமைப்பினுடைய வளர்ச்சிக்காக பொருளுதவி செய்திருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் விட இந்த அமைப்புக்காக வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி நம்முடைய இஸ்மாயில் போன்ற நண்பர்கள், அவர்களுக்கு நீங்க ஒரு பெரிய கரவொலி கொடுத்து அவங்களுக்கு உங்களுடைய அப்ரிசியேஷனை தெரிவிக்கணும். ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஊருடைய வளர்ச்சிக்காக இந்த அமைப்பை முன்னந்து நடத்திட்டு இருக்கிற அவங்களால நம்ம ஊருக்கும் நம்ம ஊரினுடைய படிப்பு சார்ந்த கல்வி சார்ந்த ஆக்டிவிட்டிஸுக்கும் எத்தனையோ முயற்சிகள் கிடைச்சிருக்கு. உதாரணமா அதிகமா நேரம் எனக்கு 20 நிமிஷம் பேச கொடுத்துருக்குறாங்க. பட் இருந்தாலும் கூட தாய்மார்கள் மகரிப் தொழுதோடனே வந்துட்டாங்க. நான் அதிகமா பேசி உங்களுடைய பொறுமையை நான் சோதிக்க விரும்பல. ஆனா எவ்வளவு படிச்சாலும் கூட ஸ்டீவ் ஜாப்ஸ், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்டீவ் ஜாப்ஸ்ங்கிறது யாருன்னு சொல்லி, ஆப்பிள் கம்ப்யூட்டருடைய ஆரம்பத்தில் தோற்றுவித்த வாஸ் அண்ட் ஸ்டீவ் ஜாப்ஸ் 2 பேர்.
ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய ஸ்டான்ஃபோர்ட் ஸ்பீச்ல, அதாவது யூனிவர்சிட்டி கான்வகேஷன் ஸ்பீச்ல கடைசியில சொல்ற 2 வார்த்தைகள் நீங்க எப்பவும் நீங்க மனசுல வச்சுக்கணும். Stay hungry, stay foolish. What is stay hungry? You have to stay hungry for knowledge. Stay foolish. எவ்வளவு படித்தாலும் கூட நாம் மேதாவின்னு நினைக்கவே கூடாது. You have to think that we haven't learned. வேற ஒண்ணும் இல்ல, ஸ்டீவ் ஜாப்ஸ் தமிழ்ல சொன்னதுதான் அத ஆங்கிலத்தில் இவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரு. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொன்னது தான். எவ்வளவோ படிச்சிருந்தாலும் கூட stay hungry, stay foolish, and you will learn a lot. You will touch heights that you cannot imagine. இன்றைக்கு அவார்ட்ஸ் செரமனியில சர்டிபிகேட் வாங்குற எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாங்களே அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்ப ஒரு கட் ஆஃப் மார்க் ஒன்று வச்சிருக்கிறாங்க 470ன்னு சொல்லி, சரிதானா பேர் 470ன்னு வச்சிருக்கிறாங்க. அப்ப 469 எடுத்தாலும் ஒன்றும் குறைஞ்ச மாணவன் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ஆனா எடுத்த முயற்சியுடைய அளவு வச்சுதான் நம்முடைய முயற்சி இருக்கும். மனம் தளர வேண்டாம். நீங்கள் இன்னும் படிக்கணும், நிறைய படிக்கணும். நம்ம ஊர்ல அன்னை ஹாஜரா காலேஜ் நடந்தத நான் ஒரு பெரிய கல்வி புரட்சின்னு சொல்லி, அதாவது 2000 என்ஜினியர் சாப் யுஏஇக்கு இந்த கல்லூரிக்காக நிதி புரட்டுறதுக்காக வந்தபோது ஒவ்வொரு எமிரேட்ஸ்லயும் போய் பேசும்போது நான் சொன்னேன், நம்ம ஊர்ல முஸ்லீம் ஹைஸ்கூல்ங்கிறது ஒரு சகாப்தம்னு கேட்டாச்சுன்னா அடுத்தது என்னதுன்னு கேட்டாச்சுன்னா அன்னை ஹாஜரா காலேஜ். அந்த அன்னை ஹாஜரா காலேஜை பத்தி சொல்லும்போது அன்னை ஹாஜரா காலேஜ் பெண்களுக்கு ஒரு கல்லூரி தேவையா அப்படின்னு கேட்டாங்க நிறைய பேர். There is a question, பெண்களுக்கு கல்லூரி தேவையான்னு சொல்லி. ஆனா பெண்கள் கட்டாயமா கற்க வேணுங்கிறதுல எனக்கு ஆழமான ஒரு நம்பிக்கை உண்டு. அதற்காகன்னு சொல்லி என்ஜினியர் சாப் அவங்க டீமோட யுஏஇல் உள்ள ஒவ்வொரு எமிரேட்ஸுக்கும் போய் நாங்க பேசி நிதி திரட்டினோம். ஆனா அது ஆரம்பம். ஆனா இன்னைக்கு அன்னை ஹாஜரா காலேஜ் எல்லோரும் மூக்கு மேல வச்சு விரல் வச்சு வைக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கு. ஒரு சில வருடங்களுக்கு முன்னால கிட்டத்தட்ட 375 மாணவிகள் கலந்து கொண்ட ஃப்ரெஷர்ஸ் ஃபங்க்ஷன் நடந்தது. என்னை கூப்பிட்டாங்க. அன்னைக்கு நான் அதில் கலந்துக்கிட முடியல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த 375 பேர்ல ஒரு 300 பேராவது மேலப்பாளையத்தில் இருந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லாங்க ஒரு 1/3 இருப்பாங்கன்னு சொல்றாங்க. பட் 1/3 அதாவது டோட்டல் ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட 900. அதுலேயும் கூட 1/3 நம்முடைய மேலப்பாளையத்தை சேர்ந்த மாணவர்கள் இருக்காங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். படித்த மாணவிகள் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, படிச்சுட்டு கட்டாயமா நீங்க அடுப்பு ஊதணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் கல்வியாளர்களாக பெண்களுக்கு உயர்ந்த ஒரு பெரிய பணி என்னதுன்னு கேட்டாச்சுன்னா ஆசிரியர்களாக தங்களை வளர்த்துக் கொள்வது. ஏன்னா பெற்றோர் தான் முதல் ஆசிரியர்கள். அதுல பெற்றோர்கள்ல கூட தாய்மார்கள் தான் முதல் ஆசிரியர். நீங்க ஆசிரியர் பணியில ஈடுபடுறது ஒரு சிறந்த நம்ம ஊரினுடைய வளர்ச்சிக்கே ஒரு பெரிய ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்ன சில எளிய கருத்துக்கள்
நான் ஒன்றும் பெரிய ஐ டிட் நாட் டாக் எனிதிங் கிரேட், ஆனா எளிய கருத்துக்கள் உங்க மனசுல நீங்க தேக்க வச்சுட்டு, மீண்டும் சொல்றேன், தினசரி படிக்கணும். குரான் ஓதுங்க, குரான் ஓதிட்டு உட்காந்து படிங்க. நல்ல ஸ்பீச்சஸ் கேட்கணும். நீங்க நல்லா பேசுறதுக்கு பழகணும். இந்த மூணையும் செய்றீங்கன்னு கேட்டாச்சுன்னா நீங்கள் யூ கேன் பிகம் அ வண்டர்ஃபுல் கம்யூனிகேட்டர். இங்கிருந்து வர்றவங்களை நான் இன்டர்வியூ பண்றதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. நான் இப்ப நிற்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறேன். ஆனா அவங்கள்ட்ட நான் கேள்வி கேட்கும்போது எனக்கே மலைப்பா இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, நான் எம்ஏ படிச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஆங்கிலத்துல பேசுங்கன்னு சொன்னா, இல்ல நாங்க எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறோம், ஆங்கிலத்துல பேசுறதுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை ஆங்கிலத்துல பேசுறதுக்கு. நான் பள்ளிக்கூடத்துல சென்ற காலத்துல இங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலே கிடையாது. நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னால முஸ்லீம் ஸ்கூல்ல எனக்கு தெரிஞ்சு அப்ப இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் கிடையாது. ஆனா எந்த மொழியில நீங்க யூ ஹாவ் டு பிகம் எக்ஸ்பர்ட், யூ ஹாவ் டு டேக் எஃபர்ட் அண்ட் இஃப் யூ ட்ரெயின் யுவர் செல்ஃப். அப்படி என்ன நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல டிவி கிடையாது. ஆனா நான் டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் பிபிசி கேட்பேன். கேட்டு அதனுடைய அந்த ஆக்சென்ட் எல்லாமே ஐ குட் இன்டர்னலைஸ் இட். அப்புறம் பின்னால யூனிவர்சிட்டிக்கு போகும்போதுதான் நான் ஆங்கில வழி கல்விக்கே போனேன். இங்கிலீஷ் மீடியம் போனது யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் தான். ஆனா இருந்தாலும் கூட ஆங்கிலத்துல பேசுற அந்த திறமையை வளர்த்துக்கிட்டது நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து. நீங்களும் இதே மாதிரி செய்யலாம். தினசரி ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நல்ல ஆங்கிலத்தை நீங்க கேட்டீங்கன்னு கேட்டாச்சுன்னா, நீங்களாவே ஒரு நாள் வாயை திறந்து பேசும்போது ஆங்கிலம் ஆங்கிலமாக ஒழிக்கும். ஆங்கிலம் தமிழ் மாதிரி இருக்காது, தமிழ் ஆங்கிலமா இருக்காது. தமிழ்னா தமிழா பேசணும், ஆங்கிலம்னா ஆங்கிலமா பேசணும். ஸோ அந்த அளவுல உங்களுடைய திறமைகளை நீங்க வளர்த்துக்கணும். நம்ம ஊரினுடைய பெருமையை மென்மேலும் உயர்த்துறதுக்கு உங்களுடைய பங்களிப்பை நீங்க வழங்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது ஒரு கருத்து என்னன்னு கேட்டாச்சுன்னா, யூ ஹாவ் டு பி டிசிப்ளின். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ அதாவது கல்ஃப்ல இருந்து பணம் வந்த உடனேயே நிறைய மாணவர்கள் எத்தனையோ சீரியல்களுக்கு பழக்கமாயிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாரும் பேசிக்கிறாங்க. நான் நம்பல, ஆனா எல்லாரும் நம்ப சொல்றாங்க. யூ ஹாவ் டு பி டிசிப்ளின். என்ன படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரி, டிசிப்ளின்ல இல்லைன்னு கேட்டாச்சுன்னா அது சீரழிவுக்கு தான் வழி தேடும். இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாருமே நல்லா படிச்சு நம் ஊரினுடைய உயர்வுக்கு உங்களால எந்த அளவுக்கு பங்களிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஆஃபிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.